பசுபதியில் ஒரு டீம் இருந்தது. அது சாதிய சமத்துவத்திற்கான குரலாகவும் இருந்தது, ஓகே, மோதலுக்கான விஷயமாகவும் இருந்தது. உதாரணமாக மதுரை சிறையில் நான் இருக்கும் பொழுது அங்கே விசாரணை கைதியாக விளாத்தி குளத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார். அவர் பசுபதி பாண்டியனுடைய குழுவில் இருந்தவர். உதாரணமாக நான் என் கூட இயங்கிய தேவகோட்டையை சேர்ந்த மாடக்கோட்டை சுப்பு நெல்லையில் வச்சு தான் படுகொலை செய்யப்படுறாரு. இசக்கி என்கிற ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த கூலிப்படை தான் கொல்லப்படுறாரு. கூலிக்கு ஆள் அமர்த்தினவங்க தேவகோட்டைக்காரங்க. அவர் கூலிப்படையாக இருந்தால் சொல்கிறாங்க. இது மாதிரி வருங்கால சமூகம் ஒரு சாதி மறுத்த தமிழர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவன் இருக்காங்க, அவன் இந்த படைப்பை பாராட்டுவான். சாதி வரியை மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் போராடுவதை பார்த்து அவங்கள சாதி வெறியர்கள்னு சொல்கிறதுக்குள்ள அவனால் இந்த படத்தை வந்து ஜெயிக்க முடியாது, பாராட்ட முடியாது. யார் இவங்கள்ட்ட கேட்டது? அப்போ நீ மாரி செல்வராஜை பற்றி மட்டும் பார்த்து மாத்திரம் நீ கேட்பியா? இல்லை, யாரை பார்த்து கேட்குற? இந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு நேர்மை இருக்கணுன்ற நான். இல்லை, இன்னைக்கு வர இந்த சாதியான படுகொலைகள் நடக்காமல் இருக்கா? நான் மார்க்சியம் உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசலை அப்படிங்கிறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்கள் மேலேயே ஏற்றாதுங்க. இல்லை, திருப்பி இத்தனை பேர் இல்லை, விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன், மார்க்சிய வாட்சிக்காக நடந்த அநீதியாக மார்க்சியில் சொல்லும்போது அதை ஏன் சொல்கிறேன்னு கேட்குறீங்க, அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்கிறீங்க. அவர் சொல்கிறார் பதில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய வழி, நான் அனுபவித்த வழி, என் கண்ணால் பார்த்த வழி, என் வழியை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இதை நீ யார் கேட்குறதுக்கு? என் வாழ்க்கை வேறு, உன் வாழ்க்கை வேறு அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், பாகுபலியை கொண்டாடுறீங்கல்ல, பாகுபலி என்ன 20ஆம் நூற்றாண்டா 21ஆம் நூற்றாண்டா? சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரிசெல்வ வாஜ் சாதியால் ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான வாழ். தமிழ் சினிமாவில் அப்படி வாழ் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனால் மாரிசெல்வ வாஜ்ங்கிறவன் இங்கேருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமாக ஆடு, சாதாரணமாக பாடுன்னு என்னால் முடியாது. மறுபடியும் சொல்கிறேன், நான் ஆணித்தரமாக சொல்கிறேன், மாரிசெல்வ வாஜ் மேலே ஒரு ஸ்டாம்ப் இருக்குது. அந்த ஸ்டாம்ப் மாரிசெல்வ வாஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். எங்கே தான் ஓடுறது, எங்கே போனாலும் எனக்கு தடை அப்படின்னு அந்த பையன் கேட்கறது இருக்கு இல்லையா? அது எப்படிப்பா? நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பகையும் முன்னாடி வருது, என் தாத்தனுக்கு பாடனுக்கு வந்தது, இன்னும் எனக்கும் வருதுன்னா நான் என்ன செய்யன்னு கேட்கறது இல்லை. அது அந்த காட்சியை இன்றைய இளைஞர்களை நோக்கி அந்த கேள்வி இருக்கு. இந்த அங்கங்கு வாழக்கூடிய அந்த சாதிய முரண்களை சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட முறைகளை தாண்டி நாங்கள் வரவேண்டிருக்கின்ற அந்த அவலத்தை பயன்படுத்துகிறாங்களே யாருக்கு இருவேறு மார்க்கெட் இருக்க முடியாது. ஆனால் என்னென்னா, இதற்கான மூலக்கூட இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை எங்கேயுமே சுட்டிக்காட்ட தவறி இருக்காரோ அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க? விளையாடுறதை பார்த்துட்டு அது யார் அந்த பையன், கை ஒடிஞ்ச பையன் அப்படின்னு கேட்டேன். நம்ம பையன் இல்லைன்னு, நம்ம பையன் இல்லையேன்னு சொல்கிறாங்க. திரும்பி பாட்டு ஓன்ட்டு அதை கேட்டானா அப்படின்னா, இந்த இரண்டு காட்சிகளும் அந்த வெளிப்படுற வசனங்களும் மாரி செல்வராஜனுடைய நோக்கம் இருக்குல்ல, புரியுது, அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துது. இது மோதலுக்கான படம் அல்ல. காவல்துறை ஏன் அந்த முடிவெடுத்தது, ஜெயலலிதா அரசு ஏன் அதை ஒத்துக்கிட்டது, அந்த சம்பவம் ஜெயலலிதா தெரியாமல் நடந்துக்கு வாய்ப்பு இல்லை என்பது, இதையெல்லாம் மறந்துட்டு தான் இவங்க சமூகங்களுக்குள்ள வணக்கம். இது அறத்தின் கழகம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை தமிழக பண்பாட்டுக் கழகத்தின் நிறுவனர் தோழர் திரு மீதா பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த விஷயத்திற்கு ஏன் உங்களை பிரத்யோகமாக கூப்பிட்டுருக்கோம்னா, அது ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்குது என்று நாங்கள் நம்புகிறோம். ஏனென்றால் ஒரு சமகாலத்து நிகழ்வுகளை எந்த சமரசமின்றி, எந்த ஒரு முன்முடிவுமின்றி நீங்கள் அந்த இருவரும் தலைவர்களையோ அல்லது இருவரும் சமுதாய தலைவர்களையோ நீங்கள் நேரடியாக பார்த்துருக்கீங்க. பைசன் படம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான் ஒரு பெரிய பேசும் பொருளாக எல்லா சமூக மட்டங்களிலும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த அடிப்படையில் வெங்கடேஷ் பண்ணையாராக இருக்கட்டும், இந்த பக்கம் பசுமன் பண்ணினாக இருக்கட்டும், டிபேட் ஆரோக்கியமாக வரவேற்பும் இருக்கிறார்கள்,
எதிர்ப்பும் இருக்கிறார்கள். ஒரு சிலர் கொஞ்சம் காத்திரமாக ஹரிநாதர் போன்றவர்கள் கூடுதலாக விமர்சிக்கிறான்னு வச்சுங்களேன். முதல்ல அந்த சமகாலத்தில் நடந்த சம்பவங்கள் சாதியும் முதலாக இருந்தாதா அல்லது தனிப்பட்ட பகையாக இருந்ததா என்ற தொடர்ந்து ஒரு கேள்வி எழுந்துகிட்டே இருக்குது. எல்லா நிகழ்வையும் பார்த்தவராக எப்படி பார்க்குறீங்க ஃபஸ்ட்? தென் மாவட்டங்களை பொறுத்தளவு நாடார் சமூகமும் தேவேந்திரகுல வேளாளர் என்று அழைக்கப்படுகிற பல்லர் சமூகமும் பகை சமூகங்களாக அன்றும் இல்லை இன்றும் இல்லை. அது 2 குழுவினருக்கிடையிலான மோதலாக தான் தொடங்கியது. பிறகு அது கேங்வாராக பழிக்கு பழியாக அப்படியே நீடித்தது. அதனுடைய விளைவு வெங்கடேஷ் பண்ணையாரோடு இருந்த பலர் இந்த தரப்பால் கொல்லப்பட்டாங்க. பசுபதி பாண்டியனோடு இருந்த குழுவினர் தூத்துக்குடி செல்லும் பொழுது அந்த வெற்றி கொண்டான அந்த ஏரியா பேர், அந்த பாலத்துக்கு பக்கத்தில் தாக்கப்பட்டு குண்டு வீசப்பட்டு பசுபதி பாண்டியனுடைய துணைவியார் இறந்து போனாங்க. அதற்கு பிறகு அவர் திண்டுக்கல்லில் தங்கியிருக்கும் பொழுது சொந்த சாதி துரோகிகளுடைய துணையோடு அவர் கொல்லப்படுறார். அது சமூக மோதலாக உருவெடுக்கவில்லை. உருவெடுக்கலை. நான் அதற்கு முன்னாடியும் வர பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பகுதி ராமநாதபுரம் தூத்துக்குடி மறவர் சமூக ஆதிக்கத்திற்கு எதிராக பல்லர்களும் நாடார் சமூகமும் ஒன்றாக நின்றதாக தான் வரலாறு. கிட்டத்தட்ட துல்லியமாக அதை திரைப்படத்தினுடைய வசனங்கள் அதை அப்படியே வெளிப்படுத்துது. நிச்சயமாக மறவர் சமூகத்தினுடைய ஆதிக்கம் அந்த பகுதியினுடைய குறிப்பாக ராமநாதபுரம் தூத்துக்குடி நெல்லை வரை அதற்கு எதிரான விஷயங்களாக அதனுடைய ஆதிக்க செயல்பாடுகளுக்கு எதிராக இந்த 2 சமூகங்களுடைய பரிணமிப்பு பல இடங்களில் ஒன்று மண்ணா நிற்கிறது. நீங்கள் ராமநாதபுரத்தில் இமானுவேல் சேகரனுடைய படுகொலை ஒட்டி கூட பார்க்கலாம். யார் யார் சேர்ந்து நிற்கிறது? தொடக்க காலம் என்பது மறவர்களுக்கும் நாடார்களுக்குமான முரண்பாடு இருந்திருக்கு. ஓகே. அதற்கு பிறகு பல்லர்களுக்கு எதிரான 10 கட்டளைகள் ஆதிக்கம் இதனுடைய விளைவு அவர்களோடு இணைந்து நின்ற சமூகமாக நாடார் சமூகம். இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னாக்கா நீ படத்தில் பல்வேறு காட்சியில் அப்படி நீ சொல்கிற அட்ரஸில் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஏன் அப்படி கேட்குறேன்னா, படங்களில் ஒரு கபடி வீரனு கூட சாதிக்கு அப்பாற்பட்டு கூட கபடி வீரன் கூட சாதிய ஒடுக்குமுறையால் ஒரு மீசை வச்சது கூட எப்படி கொல்லப்படுறான்ற ஒரு மனநிலை காட்டுறாருல. அப்போ ஆதிக்கம் இல்லாமலா ஒடுமுறை இல்லாமலா அப்படியான ஒரு சீன்லாம் வைப்பார் இருக்குல்ல. அது யார் கொண்டான்லாம் அந்த காட்சியில் இல்லை. அந்த காட்சியில் அந்த காட்சி சொல்கிற செய்தி அதுதானே. இல்லை, அந்த காட்சி ஒரு கபடி வீரன் குறிப்பாக பசுபதி கேரக்டர் பார்த்து இன்ஸ்பயர் ஆகக்கூடிய ஒரு கபடி வீரன் கொல்லப்படுறதுன்றதான் காட்சி. யார் கொன்னா என்பதெல்லாம் படத்தில் கிடையாது. அது ரொம்ப குறிப்பான விஷயம். யார் கொன்னாங்கிறது அது என்ன மறவரா நாடாரா அல்லது ஜாதியாங்கிறது வேற. இன்றைக்கு வரை ஒடுக்குமுறை இருக்குங்கிறத உறுதிப்படுத்துறாருல்ல. ஒடுக்குமுறை என்பது நாடார் சமூகத்தின் மீது சாணார்கள் என்ற பேரில் இருந்தது. பல்லர் சமூகத்தின் மீது இன்றைக்கு வரையிலும் இருக்கிறது. ஆமாம், இன்றைக்கு வரையிலும் சமீபத்திய கவின் படுகொலை வரை ஒரு நல்ல படித்த ஐடியில் வேலை பார்க்குற ஒரு இளைஞன் காதலித்ததால் படுகொலை செய்யப்படுவது என்பது வரையிலும் கூட நீங்கள் தகவலை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால், சாணார் சமூகம் அடக்குமுறை ஒடுக்குமுறை சந்தித்த காலம் என்பது நீண்ட நெடிய காலம். அதுக்கு வரலாற்று பின்னணி இருக்குல்ல. கோயில் நுழைவு போராட்டங்கள் என்பது கிட்டத்தட்ட 800களுடைய நடுப்பகுதியிலிருந்து தொழிற்சிலை போராட்டம், சிவகாசியாக இருக்கலாம். தொழிற்சிலை போராட்டம் மட்டும் இல்லை, தொழிற்சிலை போராட்டம், சிவகாசி கோயில் என்ட்ரி, திருத்தங்கல் கோயில் என்ட்ரி, கமுதி கோயில் என்ட்ரி, இப்படிலாம் நிறைய கோயில் நுழைவு போராட்டங்களை நடத்தினது முதல்ல யாருன்னு கேட்டிங்கன்னா நாடார் சமூகம் தான். சாணார் என்கிற அந்த அடையாளத்திலிருந்து நாடார் என்கிற அடையாளத்தை நோக்கிய நகர்வு இருக்குல்ல, அது ஒரு நீண்ட நெடிய
வரலாறு. பொருளாதாரம் சேர்ந்து தங்களுடைய சொந்த பொருளாதாரத்தை அவங்க கட்டமைச்சுக்கிட்டது. மெர்கண்டைல் வங்கி என்கிற ஒரு வங்கியை உருவாக்குது. இல்லை, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலும் இதை சேர்த்து பேசலாமான்னு நினைக்கிறேன். அப்படி எப்படி அவங்க வந்து ஒரு அந்த ஒடுக்குமுறையை தாண்டி ஒரு ஆதிக்க ஜாதியாக உருவாக்குவதற்கான எல்லா வேலையும் பார்த்தார்களோ, அதேபோல் குறிப்பாக தேவேந்திர வேளாளர் என்று அழைக்கப்படுகிற அன்றைய பல்லர் சமூகமாக இருந்தவர் அவர்களும் மேம்படுவதற்கான முயற்சியில் வந்த விளைவா இதுன்னு கூட பார்க்கலாமா? சமத்துவத்திற்கான போராட்டம் எல்லா சமூகம் பொதுதான். ஒரு காலத்தில் சாணார்களுடைய போராட்டமாக இருந்தது. ஆனால் நீண்ட நெடிய காலம் பல்லர் சமூகத்தினுடைய போராட்டம் நீண்ட நெடிய காலம் இன்றைக்கு வரையிலும் நீடித்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அவங்களுடைய முதுகுளத்தூர் சம்பவம்லாம் ரொம்ப பிந்தையது. அதற்கு முன்பு இருந்த காலம் வரை அவங்க காலம் தொடங்கி அவங்களுடைய சமத்துவத்திற்கான போராட்டம் என்பது மோதல், ரத்தம் சிந்துவது என்பதாகத்தான் வரலாறு மோதல் என்பது சுட்டி காட்டியிருக்கு. அவ்வளோ எளிதாலாம் அந்த சமத்துவத்திற்கான போராட்டம் இன்றைக்கு வரையிலும் நடந்துடல. அதில் பொருளாதார ரீதியாக வளர்ந்த சிலர் நாங்கள் வளர்ந்துட்டோம். இல்லை, அவங்களுடைய பரிணாமம் எப்படி இருக்குன்னா, நாங்கள் பிசி சமூகம் ஆகிட்டோம், ஆதிக்க ஜாதி ஆகிட்டோம், இன்னும் சரியாக சொல்ல வேணால் சத்திரிய நாடார் ஆகிட்டோம்ன்ற அளவுக்கு அவங்க ஒரு பரிணாம வளர்ச்சி அடைகிறாங்கல்ல. அந்த வளர்ச்சியை நோக்கி தேவேந்திர வேளாளரும் அதுக்கு முற்படும்போது இப்படி ஒரு மோதல் போக்கு இயல்பாக வருதான்னு நான் கேட்குறேன். நீங்கள் தென் மாவட்டங்கள்னு சொல்லிட்டீங்கன்னா நாடார், தேவேந்திர குலம் என சொல்லக்கூடிய பல்லர் சமூகம், முக்குளத்தூர் என சொல்லக்கூடிய இந்த 4 சாதிகள், கள்ளர், மறவர், அகமுடையார், பிரமலை கள்ளர், இந்த தொகுப்பினுடைய உரசல், முரண், மோதல் தான் சவுத்தினுடைய விஷயம். நீங்கள் அதே இது திருநெல்வேலி, நாகூரெல்லாம் போயிட்டீங்கன்னு சொன்னால் கிறித்தவ தளத்துக்குள்ள நாடார்களாக பல பிள்ளைமாரா என்கிற சண்டையை நீங்கள் பார்க்கலாம். அங்கேயும் அப்படி இருக்குது. ஓகே ஓகே. சொல்கிறது ஒரு விஷயம் புரிஞ்சு முடியும். பகுதிக்கு தகுந்தபடி சாதியோட முரண்கள் தள்ளுமுள்ள அங்கே இருக்கு. குறிப்பாக நெல்லை, தூத்துக்குடி. அப்போ இந்த படத்தில் வரக்கூடிய இன்னொரு விஷயத்தை அவர் தெளிவாக பதிவு பண்ணுறாரு. என்னென்னா, இரு பக்கமே உள்ள கருப்பு வெள்ளை பக்கங்களை சொல்கிறதா தான் நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்குது. இப்போ அங்கே வெங்கடேஷ் பண்ணையாரை காட்டுற விதமாக இருக்கட்டும், அல்லது பசு பண்ணிக்கூடாது இருக்கட்டும், இங்கே சொல்கிறாரு, நான் வந்து ஏன் கத்தி எடுத்தேன் அப்படின்ற விவரங்கள் தெரியாத அளவுக்கு இவங்க நம்மளுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தி வாங்கி கொடுக்குது, இவங்களும் சுயசாதி பெருமை பேச வாங்கி கொடுக்குன்னு ஒரு சுயசாதி முரணையும் சுயசாதிக்குள்ளே, அதாவது இவர்களும் ஒரு ஆண்ட பரம்பரை நிலைக்கு வருகிறார்கள் என்கிற ஒரு பசுதி பாண்டியம் பதிவு செய்ய வருது. அங்கே என்ன சொல்கிறாங்க, முக்கியமான கட்சியா இது எனக்கு கிடைச்ச கௌரவம், அதை நான் விட்டு கொடுக்க முடியாது, அதனால் நான் கத்தி எடுக்க வேண்டியிருக்குன்னு அவரும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் அங்கே உள்ள நல்ல பக்கங்கள், இங்கே உள்ள நல்ல பக்கங்கள் ஒரு கலவையாக சொல்லியிருக்காரு. எந்த சாதியும் காயப்படுத்தாமல் சமரசம் செய்து கொண்டு பண்ணியிருக்காரா, அல்லது இது யதார்த்தத்துக்கு புறம்பானதா? 3 சமூகங்களுமே பார்ப்பன ஆதிக்கத்திற்கு எதிராக, பார்ப்பன பிள்ளை ஆதிக்கங்களுக்கு எதிராக முட்டி மோதி எந்திரிச்ச சமூகங்கள். ஓ, சரி சரி. பார்ப்பனர் வெள்ளாள சமூகத்தினுடைய ஆதிக்கத்திற்கு எதிராக இந்த 3 சமூகங்களுமே முட்டி மோதி தான் எந்திரிச்சிருக்கிறாங்க ஒரு கட்டத்தில். அதற்கு பிறகு இவங்க வளர்ந்த பிறகு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஆதிக்கம் செய்வதற்கு இன்னொரு பிரிவை தேடுறாங்க. ஓ, அந்த வட்டார தன் காலுக்கு ஒரு தலையை தேடுறாங்க. ஓகே, அவங்க அதுக்கு எதிராக மோதினாக்குள்ள அந்த ஆதிக்கத்திற்கு எதிராக, பார்ப்பன வெள்ளாளர் ஆதிக்கத்திற்கு எதிராக போராடிய சமூகங்களில் கிட்டத்தட்ட 3மே சூத்திர பஞ்சம பட்டியலுக்குள்ளே வர்றவங்க தான் எல்லாருமே. வழக்குகள் ஏராளமாக நடந்திருக்கு. அவங்க எந்திரிச்ச பிறகு பாண்டியன்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு வழக்கு நடக்குது. எங்கள் சாதி மட்டும்தான் பாண்டியன்ற பெயரை பயன்படுத்தலாம், வேற யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு நடக்குது. பாண்டியங்க பேருக்கு நாடாரும் உரிமை கொண்டாடுறாங்க. இப்போ நான் தேவேந்திர வேளாளரும் உரிமை 3 பேருக்குமே பொதுவாக பயன்படுத்துகிறாங்க. 3 பேருமே பொதுவாகவே பயன்படுத்துகிறாங்க. அதனால் உரிமை கொண்டாடு நீதிமன்றம் வர போனவங்க யாருன்னா மறவர் சமூகம். ஓ, நீதிமன்றம் பிரிட்டிஷ் நீதிமன்றம் அப்படிலாம் அதுக்கு டிவிஷன் கொடுக்க உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்லி 60 நாள் வச்சுக்கலான்னு எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க. ஓகே, இன்றைக்கி எல்லா சமூகங்களும் பயன்படுத்துகிறாங்க. பொருளாதார ரீதியாக நீங்கள் தீண்டத்தகாத சாதியாக பார்க்கப்பட்ட சாணார் சமூகம். கிராம பழமொழி என்பது தெரியும் உங்களுக்கு. பறையரை தொட்டால் தீட்டு, சாணானை பார்த்தாலே தீட்டு. இது இன்னைக்கு அவங்க வேறு மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் அப்படி கிடையாது.
நாங்களும் ஆண்டவரும் தான், நாங்களும் பாண்டியர்கள் தான். இப்போ என்ன சிக்கல்னா எல்லா சமூகமும் நிச்சயமாக ஒடுக்கப்பட்டது, நாமளும் ஏதோ ஒரு வடிவத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கோங்கிறத மறந்துட்டு எல்லாருமே அந்த ஆண்டவரம் மணலை எய்து போவதற்கான காரணம் என்னன்றது சேர்த்து புரிஞ்சுக்கிறேன். பெரிய சமூகங்கள் ஆண்ட பரம்பரைன்னு பேசும்பொழுது நாங்களும் ஆண்ட பரம்பரை தான். அந்த போட்டிக்கு இவங்க எல்லாருமே தேடுறாங்க, கையில் வாளோடு ஒரு அடையாளத்தை தேடுறாங்க. ஒவ்வொரு சாதியும் தேடுறாங்க, கையில் வாளோட கிரீடத்தோட ஒரு அடையாளத்தை தேடுறாங்க. ஒவ்வொரு சாதியும் அப்படி தேடி எடுத்துடுறாங்க. சிலருக்கு இறுதிக்கால பிரிட்டிஷ் எதிர்ப்பு இறுதி காலத்தில் மருது சகோதரர்களுடைய வரலாறு மிக நியரஸ்டாக கிடைக்குது. வேலுநாச்சியார் அவங்களுடைய வரலாறு கிடைக்கிது. கட்டபொம்மன் ஒரு அடையாளம், கட்டபொம்மன்ட்ட தளபதியாக இருந்த சுந்தரலிங்க குடும்பம் ஒரு அடையாளம், நெற்கட்டு சேவலில் புலித்தேவன் ஒரு அடையாளம், புலித்தேவன்ட்டு தளபதியாக இருந்த எல்லாமே போகுது, தளபதியாக இருந்த ஒண்டி வீரன் ஒரு அடையாளம். இல்லை, எல்லாருமே நவீன மனிதர்களை தன்னுடைய அடையாளமாக வைத்துக் கொள்வதற்கு பதிலாக மன்னராட்சி நவீன மனிதர்கள், உதாரணமாக இமானுவேல் சேகரன் ஒரு நவீன காலத்து மனிதன், சாதிக்கு எதிரான சுயமரியாதைக்காக சமத்துவத்திற்காக ஒடுக்கப்பட்ட சமூகங்களை திரட்டிய ஒரு பொது அடையாளம், சமத்துவத்திற்கான ஒரு அடையாளம் இமானுவேல் சேகரன். இமானுவேல் சேகரனையே இன்றைக்கு அவன் கிறிஸ்தவன் ஆர்எஸ்எஸ் அரசியலால் அது ஒரு பக்கம் தூண்டப்பட்டு சுந்தரலிங்க குடும்பனை கையில் எடுத்துக்கிற போக்கையும் பார்க்க முடியுது. என்ன சொல்லப்போனால் தாங்கள் எமர்ஜ் ஆவதற்கு தேவேந்திரர்கள் பல்லர் சமூகம் அவங்க வாழும் இடத்துல பூரா அம்பேத்கர் சிலையை அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமாம், பெரும்பாலும் இந்த படத்துலையும் வருது, எல்லா கட்சி பசுவை பின்னாடி வரும் எல்லா அம்பேத்கர் சிலையை நிரம்பி வெளியுது. அம்பேத்கரை முன்னிறுத்துவது என்பது எந்திரிக்கிறதுக்கு பயன்படுத்தினாங்க. இன்றைக்கு அம்பேத்கரை தொட்டா நம்ம பறையர் சமூகத்தோட அடையாளம் ஆகிடுவோம்னு அம்பேத்கர் படத்தையே புறக்கணிக்கிற அளவுக்கு அதற்குள்ள ஒரு வளர்ந்த பொருளாதார ரீதியாக வளர்ந்த ஒரு பிரிவினர் அதை தவிர்க்கிற போக்கை பார்க்க முடியுது. இன்றைக்கும் அடையாளங்களாக அந்த சமூகம் வாழக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கும் அம்பேத்கர் சிலை நின்று கொண்டு இருக்குது. சிலை இருக்குது. ஆமாம், மதுரையாக இருக்கலாம், திருநெல்வேலியாக இருக்கலாம், இன்னும் பல இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த சிலை இருக்குது. ஆனால் அது தெளிவாகவே எல்லா இடத்துலையும் வச்சுருக்காரு மாரி. ஆமாம், அது அந்த அடையாளத்தோடு தான் எந்திரிக்கிறாங்க இயல்பாக. இன்னொன்று, வளர்ந்து வர்ற காலகட்டத்தில் கேங்வாரில் வரக்கூடிய குரூப்ஸு, குழுக்கள் உங்களுக்கு அதிகமாக தூத்துக்குடி மாவட்டத்துலேயும் திருநெல்வேலி மாவட்டத்துலேயும் கூலி கொலைகாரர்கள் குழு அதிகமாக உருவாச்சு. அது நிறைய பேர் பேச மாட்டேன்றாங்க. ஓகே, முக்கியமானது நீங்கள் சொல்ல வேற ஒரு ஏரியா. கூலிப்படை உருவாச்சு. இது சாதி மோதல், தனி மனித மோதலை தாண்டி செய்வாங்க. அது ஒரு எங்களோட இயங்கின இரு பக்கமும் இருந்துச்சுலாமா? எல்லார் பக்கமும் இருந்துச்சு, இரு பக்கம் இல்லை. இந்த படத்துக்கு அந்த சமூகத்தினுடைய அனைத்து பிரிவினர்களில் இருந்தும் கூலிப்படைகள் இருந்தது. உதாரணமாக நான் என் கூட இயங்கிய தேவகோட்டையை சேர்ந்த மாடக்கோட்டை சுப்பு நெல்லையில் வச்சு தான் படுகொலை செய்யப்படுறாரு. இசக்கி என்கிற ஒரு மறவர் சமூகத்தை சேர்ந்த கூலிப்படை தான் கொல்லப்படுறார். கூலிக்கு ஆள் அமர்த்தினவங்க தேவகோட்டைக்காரங்க. அவர் கூலிப்படையாக இருந்தால் கொள்கிறாங்க. இது மாதிரி கூலிப்படைன்னு வந்த பின்னாடி இந்த அரசியல், புதிய வகை அரசியல் இருக்கு இல்லையா, இது கூலிப்படைகளை உருவாக்குது, கூலிப்படைகளை பயன்படுத்துது. அது எந்த சாதியும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. எல்லா சாதியிலுமே கூலிப்படை உண்டு. கூலிப்படைக்குள்ளே இருக்கிற சாதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் முடியும். ஒரே சாதி அந்த கூலிப்படையாக இருந்துச்சா அப்படின்னு இப்போ அந்த அடிப்பில் நம்ம இது சேர்த்து கேட்குறேன். இப்போ வெங்கடேஷ் பண்ணியாருக்கட்டும், பசுவி பண்ணியாருக்கும் கீழே வர இவர்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லையான்னு கேட்குறேன். இப்போ உதாரணமாக இவங்களும் விதிவிலக்கு கிடையாது. அதுக்கு பிறகு செல்வின் வந்தார். பசுபதியில் ஒரு டீம் இருந்தது. அது சாதிய சமத்துவத்திற்கான குரலாகவும் இருந்தது, மோதலுக்கான விஷயமாகவும் இருந்தது. உதாரணமாக மதுரை சிறையில் நான் இருக்கும் பொழுது அங்கே விசாரணை கைதியாக விளாத்திக்குளத்தை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார். அவர் பசுபதி பாண்டியனுடைய குழுவில் இருந்தவர். மிக நெருக்கமாகவும் ஐக்கியமாகவும் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பணப்பரிமாற்றங்கள்லாம் அவங்கள குழுவாக வச்சுக்கல. சரி, அவங்களுடைய சாதி ஒடுக்குமுறைக்கு எதிரான மனோபாவம் இதுவும் சேர்ந்தே பின்னி பிணைஞ்சு தான் அவங்களோட இருந்தது. சரி, நான் அந்த தரப்போடு நான் அதிகமாக நெருக்கமானதோ பழகினதோ இல்லை. வெங்கடேஷ் பண்ணியார் விஷயம் தரப்போட. ஓகே,
ஆனால் பதிலுக்கு பதில்ன்ற விஷயம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 30-40 வரையிலும் ஓகே, அதுதான் கேள்விப்படும் பசுமை நோக்கம் என்னவா இருந்தது அதை கொஞ்சம் பீரியட். இல்லை, பழிக்கு பழி தான், ஓ பழிக்கு பழி தான்ன்றதை ஒழிய வேற ஒன்றும் பெரிய இல்லை, அது சமூக விடலையும் உள்ளடக்கி இருந்தது. அது சமூகத்துக்குள்ளே பிரதிபலிக்கும்ன்ற. ஓ சமூகத்துக்குள்ளே என்ன பிரதிபலிக்கும்னா, வெறும் ஒரு தடவை நடக்கும்போது 2 தடவை நடக்கும்போது சமூகத்துக்குள்ளே பிரதிபலிக்காது. ஓகே, அதுக்கப்புறம் சமூகத்துக்குள்ளே பிரதிபலிக்க ஆரம்பிச்சிடும். அந்த தரப்பு ஆட்களோட நிற்கிறதா இல்லையா, ஏன்னா அதுவும் டென்ஸான ஏரியாக்கள்ல சாத்தாங்குளம் அந்த ஜெயிலு சந்திச்சேன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்போ அவங்களுடைய மனக்கூறுகள்லாம் எப்படி இருந்து செயல்பட்டதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பசுமைக்காக எதுவும் செய்வது, அதை தாண்டி ஒன்றும் பெரிய. நீங்கள் அவரோட பேசியிருக்கீங்களா? இல்லை, பசுபதி பாண்டியன் பேசல. அவர் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சியில் நான் கலந்துருக்கேன். ஓகே ஓகே. உதாரணமாக ஈழ பிரச்சனைக்காக கணேசன் ஒருத்தர் பலியானார் இல்லையா, தீக்குளிச்சு. அந்த மேடையில் பசுபதியும் இருக்கிறாரு, நீங்களும் பேசுகிறீங்க. நானும் இருந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட அவர் சமூக தளத்துக்குள்ளே வந்துடுறாரு, நெடுமாறனோடு பயணப்படுறாரு, ஈழ பிரச்சனையில் முழுக்க பயணப்படுறாரு. அவருடைய தன்மைகளும் அவருடைய பாத்திரமும் வேறையாக மாற ஆரம்பிச்சிருது. பாட்டாளி மக்கள் கட்சியோட நெருக்கமாக இருந்தது. இது எல்லாமே வந்து வேறு ஒரு அரசியல் குணாம்சத்தை அவருக்கு கொண்டு வந்து சேர்த்துருது. அந்த காலகட்டத்தில் தான் அதுக்கு பிறகு தான் அவர் கொல்லப்படுறார். அவர் தான் உயிருக்கு பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு தான் அவர் அந்த எட்டயபுரம் தாண்டி அவன் துணைவியார் கொல்லப்பட்ட அந்த இவரை தான் குறி வச்சு அடித்தது. ஆனால் அவங்க இறந்துடுறாங்க. இவர் அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் மிகவும் பாதுகாப்பாக தான் இருக்கார். ஓ, அவர் பாதுகாப்பாக தான் தங்குறாரு. கூட இருந்த உட்பட அடையாளம் காமிச்சு அந்த பொண்ணை கூட இப்போ தான் ஒரு 2 வருஷம் முன்னாடி கொண்டாங்கல்ல. ஆமாம், அந்த லேடியில் தான் கொல்லப்படுறாரு. இந்த படத்தில் அந்த காட்சியில் ஒரு பெண்ணை சம்மந்தப்படுத்தி அந்த பெண்ணு காரில் போய் ஏறுறது வரை அந்த காட்சி வந்தது இருக்குல்ல, அது கிட்டத்தட்ட காட்சி அந்த சம்பவத்தை நினைவுபடுத்தக்கூடிய துல்லியம்ன்ற. அதே போல் வெங்கடேஷ் பண்ணையார் வந்து காவல்துறையால் படுகொலை செய்யப்படுவது, அது சமூக ரீதியான மோதலின் விளைவாங்க என்கவுண்டர் அல்லது அரசியல் காரணம். தொடர்ந்து இவங்க போட்டியாக படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்குது. சட்ட ஒழுங்கு தொடர்ந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் அதில் உருவாகுது. கிட்டத்தட்ட ஜெயலலிதா ஆட்சியில் தான், ஜெயலலிதாவுக்கு தெரியாமல் நடந்திருக்க வாய்ப்பு. ஆனால் இந்த பிரச்சனைகளின் விளைவாகத்தான் நடக்குது. ஆமாம், இல்லாட்டி இவங்க யாரும் பெரிய அடையாளமாக இருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ இவராவது அரசியல் களத்துக்குள்ளே வந்துடுறாரு. கிட்டத்தட்ட 90 அந்த 88 காலகட்டத்துக்கு பின்னாடி. வெங்கடேஷ் பண்ணையார் பெரும்பாலும் அரசியல் வரல. அவர் காவல்துறையால் கொல்லப்பட்டது அது உண்மையிலேயே அது எதிர்பாராத ஒரு சம்பவம். காவல்துறை ஏன் அந்த முடிவு எடுத்தது, ஜெயலலிதா அரசு ஏன் அதை ஒத்துக்கிட்டது, அந்த சம்பவம் ஜெயலலிதா தெரியாமல் நடந்துக்க வாய்ப்பு இல்லை என்பது, இதையெல்லாம் மறந்துட்டு தான் இவங்க சமூகங்களுக்குள்ள வெறுப்பை பரப்புறதுக்கான முயற்சிகள் இருக்குல்ல, அது நடக்குது இயல்பாக. ஆனால் ஃபேக்ட்டு, காவல்துறையால் கொல்லப்பட்டார் அவர். இந்த கேங் வாரில் அவருடைய வெங்கடேஷ் பண்ணையாருடைய ஆட்கள் இவரை கொன்னாங்க அப்படின்றதுன்றது ஃபேக்ட். ஓகே, இதில் இன்னொரு கேள்வி. இப்போ ஹரிநாடா போன்றவர்கள் வேறு எந்த சமுதாயத்தில் அதிகம் பேசணுமே எனக்கு தெரியலை. இந்த ஹரிநாடா போன்றவர்கள் அவர் வெறும் யூடியூப் சார்ந்த சில விஷயங்களும் இருக்காரு. அவருக்கு பின்னாடி ஒரு சாதி பின்புலம் பெருசாக ஆதரவு பின்புலம் இல்லாட்டா கூட தொடர்ந்து இப்போ மார்ஷல் ஆர்ட்ஸ்க்கு எதிராக பேசியிருக்கார். நேற்று கூட ப்ரெஸ் மீட்டில் பார்த்துருப்பீங்க. அதை வச்சு ஒரு நிருபர் கேள்வி கேட்குறார். இவருமே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பதில் சொல்ல வேண்டிய நிலைக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தள்ளப்படுகிறார் இல்லையா, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? ஹரிநாடார் பெரும்பாலும் தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு நிறைய பண்ணுறார். இப்போ நான் சாத்தாங்குளத்தில் பெனிக்ஸ் அந்த தந்தையார் மகன் படுகொலையான நினைவு நாளுக்கு இந்த ஆண்டு போயிருந்த பொழுது அங்கே வந்திருந்தார். மலப்புறம் அஜித் படுகொலையில் அங்கே வந்து நிற்கிறாரு. சாதியோடு தன்னை அடையாளப்படுத்துவதற்கு அவர் முயற்சி செய்கிறார். ஹரிநாடாரை பொறுத்தளவு தன்னை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு சில விஷயங்கள் சொல்கிறாரு. நீ மீண்டும் தூண்டுறேன்னு சொல்கிறாரு. அந்த படத்தில் எந்த இடத்துலையும் தூண்டுதலுக்கான மோட்டிவ் என்பது அதுக்கு மாற உரையாடலாம் அதிகம் இருந்திருக்கு, கிடையவே கிடையாது. ஓகே, இந்த தரப்பு பையனை அண்ணாச்சி தரப்பு வளர்த்து விடுறதாக காட்சிகள் இருக்குது. பயம் இருக்க ஒழிய அதை நோக்கி போயிடக்கூடாது, இழந்துடக்கூடாது நம்மன்ற அச்சம் வந்து அந்த பையனுடைய அப்பாவாக நடிக்கிற பசுபதியினுடைய கேரக்டர் மூலமாக வெளிப்படுத்துகிறாங்க. அந்த கேரக்டர் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப உணவுபூர்வமாக, திணறல்,
ஒரு அவலம், தன் பிள்ளை இழந்த நிலை, சூழல் வேறையாக இருக்குது. சூழல் வேறையாக இருக்குது. கபடி குழுக்களே சாதி அடிப்படையில் தான் கபடி குழுக்களே உருவாகிருக்கு. அதை தாண்டி அவர் வந்து நல்லா விளையாடுறானே அந்த பையன் யாருன்னு பொழுது 2 காட்சி ரொம்ப அருமையான காட்சி. ஒன்று, அந்த ஆசிரியர், நாடார் ஆசிரியர், ஆமாம், அவர் வந்து உட்காந்து சாப்பிட்றா, பரோட்டா சாப்பிட்றான்னு உட்கார வச்சுருக்கும்போது எதிர்த்தாப்பில் இருக்கவன், வாத்தியார் அந்த பையன் யார், என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம், இடம் வந்து சாப்பிட்ற இடம், சோத்தை திங்கிறியா பிய வேற எதையா திங்கிறியா அப்படின்னு அந்த ஆசிரியர் கேட்குறது இருக்குல்ல, அந்த காட்சி ஒன்று ரொம்ப அருமையான காட்சி. ஆமாம். அதே போல் அண்ணாச்சி கபடி விளையாடுறத பார்த்துட்டு, அது யார் அந்த பையன், அந்த கை ஒடிஞ்ச பையன் அப்படின்னு கேட்டேன். நம்ம பையன் இல்லைன்றாங்க. நம்ம பையன் இல்லைன்னு சொல்கிறான்ல, திரும்பி பாட்டு ஓன்ட்டு அதை கேட்டானா அப்படின்னா. இந்த 2 காட்சிகளும் அந்த வெளிப்படுற வசனங்களும் மாரி செல்வராஜனுடைய நோக்கம் இருக்குல்ல, புரியுது புரியுது, அந்த நோக்கத்தை வெளிப்படுத்துது. இது மோதலுக்கான படம் அல்ல, உரையாடலுக்கான, சேர்ந்து நிற்பதற்கான படம். ஏன்னா வரலாற்றில் சேர்ந்து தான் நின்றுருக்காங்க. சாதிய அடுக்கில் வித்தியாசங்கள் இருக்குது. ஆனாலும் கூட அறிவுத்தளத்தில் இன்னொரு விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுது மாரி செல்வராஜ் மேலே. நான் சொல்கிறது அறிவுத்தளத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிற காரணம் நீ புரிஞ்சுக்க நான் நம்புகிறேன். இப்போ ஹரிநாடார் பேசுகிறாரு, ஒரு சாதியை ஒரு மனநிலை பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். என்னன்னா, அது பரியரும் பெருமாள் தொடங்கி மாமன்னலிருந்து இப்பொழுது வந்திருக்கிற பைசன் வரை இந்த அங்கங்கு வாழக்கூடிய அந்த சாதிய முரண்களை சாதியத்தால் ஒடுக்கப்பட்ட முறைகளை தாண்டி நாங்கள் வரவேண்டிருக்கின்ற அந்த அவலத்தை பயன்படுத்துகிறாங்களே யாருக்கு இருவேறு மார்க்கெட் இருக்க முடியாது. ஆனால் என்னென்னா, இதற்கான மூலக்கூறாக இருக்கக்கூடிய பார்ப்பனியத்தை எங்கேயுமே சுட்டிக்காட்ட தவறி இருக்காரோ அப்படிங்கிற விமர்சனம் தொடர்ந்து வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இதற்கான மூல காரணமாக இருக்கிற சாதிய உருவாக்கத்துக்கு அறிவுத்தளம்னு ஒன்று பொதுவாலாம் இங்கே இல்லை. அறிவுத்தளம் என்பதே சாதி அடிப்படையில் தான் இருக்கு. எழுத்தாளர்கள், சிந்தனையாளர்கள், இந்த நாட்டை சமூக விடுதலை நோக்கி இயக்க செயல்பாடுகள் வார்த்தை மட்டும் கூட எடுக்கல, இயக்க செயல்பாடுகள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குல்ல. இந்த நாட்டை கவ்வி பிடிச்சிருக்கிற பாசிசத்துக்கு எதிராக வாயே திறக்காதவன், சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிராக வாயே திறக்காதவன், அவன் வாயிலிருந்து தான் வருது. ரஞ்சித் குறித்தும் மாரி செல்வராஜ் குறித்தும் வர்றவன் யாருன்னு நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, எல்லா தளத்திலையும் போய் சமூக அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்குறவன் யாரும் கிடையாது. நீங்கள் சொல்கிற ஒரு தரப்பை புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அவன் கடுமையாக சொல்ல வரல, அதுவும் சொல்லியிருந்தா நல்லதே சொல்லி உங்களை போன்ற இயக்க செயல்பாட்டாளர்கள் பெருசாக சொல்கிறாங்கல்ல. இல்லை, பார்ப்பனியம் கூட விட்டுருங்க. நீங்கள் பார்ப்பனியம்னா என்ன புரிஞ்சிருக்கிறாங்கன்னா, பார்ப்பனரை காட்டினாதான் பார்ப்பனியம்னு புரிஞ்சிருக்கிறாங்க. அது தாண்டி பார்ப்பனியம் என்பது சாதிய அடுக்கு, சாதிய மேலாண்மை, சாதிய கீழ் மேல்னு பார்க்கறது, இது எல்லாமே பார்ப்பனியம் தான். அதனால் பார்ப்பனியத்தை காட்டுவது அப்படின்றது கோயிலில் மணியாற்ற ஐயரை காட்டுறதோ, அது பாப்பானை காட்டுறதோ கிடையாது. அது வேறு சில படங்களில் இதுலேயும் கூட ஓரளவு வெளிப்பட்டுருக்கு. இப்போ இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு போட்டியை காட்டுறாங்கல்லங்க. ஆமாம், அப்போ மதத்தை வச்சு ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒரு குறியீடாக அதை காட்டிருக்காரு தான். அந்த பகையெல்லாம் இருக்குன்றதையும் விளையாட்டில் என்னடா இது தேவையான்ற கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்காரு. ஆனால் பார்ப்பனியம் என்பது இந்த சாதிய அடுக்குகளை, சாதிய கட்டுமானத்தை அடையாளப்படுத்துவது, காட்டுவது என்பதே வந்து பார்ப்பனியத்தினுடைய தன்மை தான் அவரை பொறுத்தளவு. நான் ஏன் ஓடணும், நான் ஏன் வந்து இந்த ஊரை விட்டு போகணும், எங்கே தான் ஓடுறது, எங்கே போனாலும் எனக்கு தடை அப்படின்னு அந்த பையன் கேட்கறது இருக்கு இல்லையா. அது எப்படிப்பா நாங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பகை எங்களுக்கு முன்னாடி வருது, என் தாத்தனுக்கு பாட்டனுக்கு வந்தது, இன்னும் எனக்கும் வருதுன்னா நான் என்ன செய்யன்னு கேட்கறது இருக்குல்ல. அந்த காட்சி இன்றைய இளைஞர்களை நோக்கி அந்த கேள்வி இருக்குல்ல. இன்னும் இந்த 21ஆம் நூற்றாண்டிலும் தீண்டத்தகாத சாதிகள் இந்த அடக்குமுறையையும் சீண்டலையும் அனுபவிச்சு தான் ஆகணுமான்றது இருக்குல்ல. அது வெறும் விளையாட்டு சம்பந்தமான கேள்வி இல்லை. புரியுது. அந்த கேள்வி தொடர்ச்சியாகவே நான் குறிப்பிட விரும்புகிறேன். அந்த கேள்வி தொடர்ச்சியாகவே நிருபர் கேட்ட கேள்வி இருக்குல்ல மாரி செல்வராஜ் நேற்று. ஆமாம், அதை எப்படி பார்க்குறீங்க? அங்கே நீ சாதி படமாக எடுக்கிறீங்க, சாதி வெறியை தூண்டுறீங்க. சாதி வெறியை அவர் எங்கேயும் தூண்டலை. முதல் படமே உரையாடலுக்கு அடி வாங்கிற ஒரு கேரக்டர், தன் தந்தையை அவமானப்படுத்திய பிறகும் ஒரு கேரக்டர், உரையாடலுக்காக முடிக்கிறது தான் அந்த படத்தினுடைய தன்மை. என்ன சொல்லப்போனால் சொந்த சாதியில் மாரி செல்வராஜ் கடுமையான அதிருப்திக்கு ஆளானார் அந்த படத்தின் மூலமாக. ஆனால் சமூகத்தினுடைய தேவையாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தில் உருண்டை வீசுறது ஒரு சப்ஜெக்ட். நீங்கள் வேறு எந்த படங்கள்லையும் பார்த்துருக்க முடியாது.
உட்காந்து உருண்டை சுற்றுறத, அது அசுரலையும் பார்த்தோம் நம்ம. உருண்டை வீசுறத, ஆமாம் ஆமாம். இதெல்லாம் வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கலாச்சாரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மோதலுக்கான புரியுது. கலாச்சாரம் கூலிப்படைகளுடைய கையிலையும் இருந்த கலாச்சாரம். இப்போ இதை ரொம்ப வெளிப்படையாக விஷுவலாக என்ன இருந்துச்சோ அது வெளியே கொண்டாடுறது இருக்குல்ல. எல்லாம் கேட்குறாங்க, இப்போ யாரும் உன்னை கொண்டாட சொன்னான்? என்னுடைய அவர் சொல்கிறார் பதில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னுடைய வழி, நான் அனுபவித்த வழி, என் கண்ணால் பார்த்த வழி, என் வழியை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கா இல்லையா? இதை நீ யார் கேட்குறதுக்கு? என் வாழ்க்கை வேறு உன் வாழ்க்கை வேறு அப்படின்னு சொல்கிறார். நான் கேட்குறேன், பாகுபலியை கொண்டாடுறீங்கல்ல, பாகுபலி என்ன 20ஆம் நூற்றாண்டா 21ஆம் நூற்றாண்டா? எந்த காலத்து கதை அது? ஆமாம். அதை நீ இன்னைக்கு எடுக்க சொல்கிறீங்கள, அதில் அதுவும் ஒரு கொடூரமாக மன்னராட்சி முறை எடுத்து கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா நீ? ஆமாம், அப்படியே குஷியாகிறீங்க. இப்போ காந்தாரான்னு கொண்டாடுறீங்க. ஆமாம். ட்ரைபல் அடையாளமாக முழுக்க முழுக்க இந்த நம்பிக்கைகளின் பேரால் திரும்ப கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல. ஆந்திராவினுடைய படங்கள் பூரா தமிழ் படுத்தப்பட்டு வருது. எல்லா ஹீரோவும் பூணூல் போட்டவனாக இருக்கான். எங்கே தமிழ்நாட்டில் ஒருத்தரை காட்டு பார்ப்ப நீ பூணூல் போட்டவன். கடைசி காட்சி பூரா ஒன்றும் அவன் ராம அவதாரம் எடுக்கிறான், இல்லாட்டி கிருஷ்ண அவதாரம் எடுக்கிறான், இல்லாட்டி வதை செய்யக்கூடிய அவதாரங்களை எடுக்கிறது தான் அவன். என்டி ராமராவ் மகன் படங்களாக இருக்கட்டும், எந்த படங்களாக இருந்தாலும் பவன் கல்யாண் வரை எல்லா பயலும் கான்சியஸாக பண்ணுறான், எடுக்கிறான். யார் இவங்கள்ட்ட கேட்டது? அப்போ நீ மாரி செல்வராஜை பற்றி மொத்தம் பார்த்து மாத்திரம் நீ கேட்பியா? இல்லை, யாரை பார்த்து கேட்குற? இந்த கேள்வியை கேட்பதற்கு ஒரு நேர்மை இருக்கணுன்ற நான். இல்லை, இன்றைக்கி வர இந்த சாதியானவ படுகொலைகள் நடக்காமல் இருக்கா? இயல்பான காதல் தானே. 2 இளம் வயது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் வரக்கூடிய இயல்பான காதல் தானே. அதுக்கு படுகொலை வர போகுது இல்லை. கண்ணகி முருகேசன் தொடங்கி இன்னைக்கு நவீன் வர படுகொலைகள் நடந்துட்டு இருக்குல்ல, நின்றுச்சா? அதை ஏன் எடுக்கக்கூடாது? அப்புறம் அதை எடுக்கணும்ல, பேசணும்ல. அது பேச பகையை மூட்டுவதற்காக அல்லாமல் உரையாடுவதற்காக செய்யணும்ல. இப்போ 21ஆம் நூற்றாண்டில் சாதி கடந்த ஒரு தமிழர் ஒற்றுமையை, சாதியற்ற ஒரு தமிழரை உருவாக்குவது என்பது இருக்குல்ல, அது காலத்தினுடைய கட்டாயம் தானே. ஓகே, இந்த படம் உங்களுடைய ஏற்படுத்திய விளைவு தாக்கம் என்ன? படத்தை பற்றி சுருக்கமான பசுபதி கேரக்டர் கடைசியாக பேசுது பாருங்க. ஆனால் என்னதான் இருந்தாலும் நீங்கள் அவனை அடிச்சிருக்கக்கூடாதுன்னு எல்லோரும் முன்னாடி முன்ன அப்படி தாண்டா. அவன் நம்ம எதுக்கு கத்தி எடுத்தோம்ன்றதே மறந்துட்டு திரியிறாங்க. நாளைக்கு நம்மளே போரானதை இழிவாக பேசுவாங்க அவங்க. அதனால் தட்டி தான் வைக்கணும், சாதி பெருமை பேசுவாங்க அப்படின்னு பேசுறது இருக்குல்ல. ஆமாம், அது பசுபதி கேரக்டர் மூலமாக பேச வச்சது இருக்குது. பசுபதி பாண்டியன் கேரக்டர் மூலமாக. ஓகே, பசுபதி பாண்டியன் கேரக்டர் மூலமாக பேச வச்சது ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம்னு வச்சுங்களேன். இயல்பா ஓகே, படத்தை முழுக்க வந்து ஒரு கேம். பலர் வேறு வேறு கதைக்களங்களில் எடுப்பாங்க. ஓகே, சப்ஜெக்டுக்கு முக்கியத்துவம் தருது, கதைக்கு முக்கியத்துவம் தருது. கதை இல்லாமல் அலைகிறாங்க அவன். தமிழ் திரையுலகத்தில் ஹிந்தி படத்தை தெலுங்கு படத்தை மொழிபெயர்க்கலாமா, ஹிந்தி படத்தை மொழிபெயர்க்கலாமான்னு தெரியும் பொழுது ஒரு தமிழ் திரை வந்து அந்த மண்ணினுடைய அடையாளம், மண்ணினுடைய இசை, மண்ணினுடைய வாசம், மண்ணினுடைய பண்பு. பசுபதியோட ஆட்டம் வந்து நான் பார்த்துருக்கேன் திருநெல்வேலி பக்கம் கொடையில். அவங்க கொடைன்னு தான் நடத்துவாங்க, கொடைன்னு சொல்லுவாங்க. நம்ம இங்கே சாமியாட்டம், இந்த பக்கம் கொடைன்னு பேர் கிடையாது. ஆமாம், நம்ம சாமியாட்டம்ன்ற பேர். கொடையில் ஆடுறது அது. ஓகே, ஆட்டம். பசுபதி மிரட்டியிருப்பான், மொத்த படத்துலேயும் மிரட்டுறான்னு வச்சுக்கோங்க. என்ன கேரக்டர் கொடுத்தாலும் மிரட்டுற கேரக்டர் அது. ஆனால் அந்த ஆட்டத்தில் மிரட்டுறதும், அந்த ஆட்டத்துக்கான பின்னணி இசை எந்த பாட்டையும் கொடுக்கல. நம்ம இயல்பாக கேட்டு வளர்கிற அந்த மண்ணோட இசை இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டாந்து குறையாமல் போயிடுது, நிறுத்தினது என்பது ரொம்ப அருமை. படம் வந்து தொடக்கத்துலேருந்து கடைசி வர டெம்போ வந்து மெயின்டைன் ஆகுது, கொண்டு போகிறாரு. ஓகே ஓகே, அழுத்தமாக கொண்டு போகிறாரு. அவன் வெற்றி அடைகிற காட்சி வரைய கொண்டு போய் படத்தை நிறுத்துறது என்பது கிராமமே எல்லாரும். இப்போ ஆடியன்ஸு யாராக இருந்தாலும் சரி, அவன் வந்து அவன் ஜெயிக்கணுன்ற அந்த ஆஸ்பிரேஷன் இருக்குல்ல, அந்த உள்ளுணர்வை தூண்டுவது என்பது ஒரு இயக்குனருடைய வெற்றியாக அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. நான் மாரி செல்வராஜை ரொம்ப பாராட்ட கடமைப்பட்டுறது இந்த கரணம் தப்புனா மரணம்னு வாங்க. ஆமாம், ஒருத்தர் கூட கமெண்ட்டில் சொல்லியிருக்கிறார், இந்த சர்க்கஸு கம்பி மேலே நடக்கிறது வித்தை, அதை ஒரு வழக்கறிஞர் லஜபதி ராயன் அவர் சொல்லியிருக்கிறார். 2 பக்கமும் குழந்த இருக்கும், கீழே ஒருத்தன் தொங்கிட்டு இருப்பான், அதில் வந்து பயணப்படுறது
ஒரு செகண்டு தப்புச்சுன்னா இந்த பக்கம் விழுகணும், இல்லாட்டி இந்த பக்கம் விழுகணும். அதை எவ்வளவு அருமையாக கையாள முடியுமோ, நுணுக்கமாக, லாவகமாக, லகுவாக கையாண்ட இயக்குனரை உண்மையிலேயே பாராட்டணும். சிந்திக்கிறவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நிச்சயமாக பாராட்டணும். வருங்கால சமூகம் ஒரு சாதி மறுத்த தமிழர்களை உருவாக்கணும்னு நினைக்கிறவன் இருக்கான்ல, அவன் இந்த படைப்பை பாராட்டுவான். கண்டிப்பாக. சாதி வரியை மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் போராடுவதை பார்த்து அவங்கள சாதி வெறியர்கள்னு சொல்கிறது இருக்குல்ல, அவனால் இந்த படத்தை வந்து தைக்க முடியாது, பாராட்ட முடியாது. ஏன்னா ஒவ்வொரு சமூகமும் எந்திரிச்சு தான் வந்திருக்கு. கண்டிப்பாக. பூணூல் போட முயற்சி பண்ணி பிள்ளைமார் சமூகம் எந்திரிச்சிச்சு. அந்த மேல்தட்டு இருக்க வாணிக செட்டியாராக இருக்கலாம், பிசின்னு சொல்லக்கூடிய கல்லர் மரவர் கணத்தவர் அகம்படியர் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளர் ஆனான மேல் நோக்கிய பயணம் தான் இந்த கேஸ்ட் எல்லா சமூகத்துக்கும் இருக்குது. மேல் நோக்கிய பயணம் தான். அந்த மேல் நோக்கிய பயணத்தில் மேலே போன சமூகம் கீழே இருக்கவன ஒடுக்க பார்க்குது, ஒடுக்கும், அடிக்கும். அதை மீறி எந்திரிப்பது என்பது தான் சமூகத்தினுடைய யதார்த்தம். இதில் வந்து ஏன் உங்களை பிரத்யேகமாக நினச்சோம்னா, நீ சமகாலத்தில் ஒரு இயக்க செயல்பாட்டாளராக சமூகங்கள் இயங்கக்கூடிய அந்த உளவியல் இது இருக்கு இல்லைங்களா, அதை நுணுக்கமாக பார்த்து வந்த நபர். அதை தாண்டி அந்தந்த ஆளுமைகளோடுமே நீங்கள் சிறைகளை சந்திச்சுக்கின்ற அனுபவங்களாக இருக்குது. அதையெல்லாம் அப்படியே அதையும் தாண்டி இன்றைய நவீன காலத்துக்கு யார் தேவை அப்படிங்கிறதையும் விமர்சனபூர்வமாகவும், அதே சமயத்தில் இந்த உரையாடலை மேற்கொண்டு நீ வலுப்படுத்தும் விதமாகவும் மாரி செல்வராஜை பாராட்டி தான் முடிவு சொல்லியிருக்கீங்க. அதையும் மக்களின் பார்வைக்கு விட்டுவிடுகிறேன். இந்த விவாத சூழல் அறக்களத்துக்கு நேர ஒதுக்கி பண்ணி சார்.